தமிழ் சுருக்கெழுத்து கேள்வி பதில்கள் அத்தியாயம் 5 ஈருயிர்கள். கேள்வி 27. ஈருயிர்கள் ஐ, அவ் எழுதப்படும் முறையை விளக்குக. ஐ என்பதன் குறி முதலிடத்தில் எழுதப்படுகிறது. அவ் என்பதன் குறி மூன்றாம் இடத்தில் எழுதப்படுகிறது. சேர்த்து எழுத வாகுள்ள இடங்களில் ஐ ஆரம்பத்திலோ முடிவிலோ சேர்த்து எழுதப்படும். மெய்க்குறிகள் மா, இம்பா, யா, ராரா, ஈருயிர்க்குறி அவ் ஆகியவற்றோடு ஐயை சேர்க்கும்போது வாகாக எழுத அதன் ஒரு பக்க கோடு சேர்த்து எழுதப்படும். கேள்வி 28. ஈருயிர்கள் எழுதப்படும் முறையை விளக்குக. ஐ என்பதன் குறி முதலிடத்தில் எழுதப்படுகிறது. அவ் என்பதன் குறி மூன்றாம் இடத்தில் எழுதப்படுகிறது. சேர்த்து எழுத வாகுள்ள இடங்களில் ஐ ஆரம்பத்திலோ முடிவிலோ சேர்த்து எழுதப்படும். மெய்க்குறிகள் மா, இம்பா, யா, ராரா, ஈருயிர்க்குறி அவ் ஆகியவற்றோடு ஐயை சேர்க்கும்போது வாகாக எழுத அதன் ஒரு பக்க கோடு சேர்த்து எழுதப்படும். ஈருயிர்க்குறி என்பது ஆய், ஐ என்பதற்கு முதலிடத்திலும் ஓய், ஒய் என்பதற்கு இரண்டாம் இடத்திலும் ஊய், உய் என்பதற்கு மூன்றாம் இடத்திலும் எழுதப்படும். ஈருயிர்க்குறி என்பது ஏ, எய் என்பதற்கு இரண்டாம் இடத்திலும் ஈ, இ என்பதற்கு மூன்றாம் இடத்திலும் எழுதப்படும். ஈருயிர்க்குறி என்பது உயிரெழுத்து ஈயோடு சேர்ந்து வரும் உயிரொலியை காட்ட வாகுள்ள இடங்களில் உயிர்க்குறி ஈ புள்ளி போடும் இடத்தில் என எழுதப்படும். ஆரம்பத்திலோ முடிவிலோ ஆய் வரும்போது சேர்த்து எழுத வாகு கருதி என்ற குறி எழுதப்படும். கேள்வி 29. மூவிற்குறி எழுதப்படும் முறையை விளக்குக. ஈருயிர் ஒலியை தொடர்ந்து எந்த உயிரொலி வந்தாலும் அதனை குறிக்க ஈருயிர் குறியோடு ஒரு சிறு கோடு சேர்க்கப்படும். கேள்வி 30. தனிக்குறி சொல் வை எழுதப்படும் முறையை விளக்குக. வை என்பதை காட்ட என்ற குறி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது முதல் இடத்தில் எழுதப்படும். கா, ராராவுக்கு முன் வை வந்தால் வாகாக எழுதுவது கருதி வை என்பதன் ஒரு பக்க கோடு மாத்திரம் சேர்த்து எழுதப்படும். கேள்வி 31. சுருக்கப்பட்ட யா எவ்வாறு எழுதப்படும்? மெய்க்குறி யாவுக்கு பதிலாக என்ற சிறிய அரைவட்டம் ஆரம்பத்திலோ நடுவிலோ வாகுக்கேற்ப சேர்த்து எழுதப்படும். கேள்வி 32. கூடாது என்றால் படி, பட, பட்ட, தக்க, தக்கது ஆகியவை எவ்வாறு எழுதப்படும்? கூடாது என்று வரும்போது என்ற குறி அதன் முன் வரும்
வார்த்தையின் அடியில் தனித்து எழுதப்படும். என்றால் என்பது தனித்து வந்தால் எழுதும் வரியின் மேல் என்றால் என்பதற்குரிய தனிக்குறி எழுதப்படும். ஆனால் ஒரு வார்த்தைக்குப் பின் வரும்போது வசதியுள்ள இடங்களில் அதற்கு முன் வரும் கோட்டின் முடிவில் ஒட்டினாற்போல இந்த புள்ளி வைக்கப்படும். ஒரு வார்த்தைக்குப் பின் படி, பட, பட்ட, தக்க, தக்கது என்பன வந்தால் முறையே என்ற குறிகள் சேர்த்து எழுதப்படும். ஆரம்பத்தில் இவை எழுதப்படுவதில்லை.